Hello, I am Dr. Paulus Diamond Prakash, MS, General Surgeon. இயேசு மண்ணுலகில் வாழ்ந்த பொழுது அவர் செய்த மாபெரும் அற்புதம். லாசரு அவன் மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டன, கல்லறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அந்த மனிதன், அவரது பழைய வாலிப நண்பன், அவனுடைய சகோதரிகள் இவரிடம், ஆண்டவரே எங்களுக்கு சகோதரை திருப்பி கொண்டு வரும் என்று விண்ணப்பித்து கேட்ட பொழுது, நடக்க முடியாத மாபெரும் பரிசுத்தாவி இயேசுவின் மூலம் வந்து அவர் இந்த மாபெரும் அற்புதத்தை செய்கிறார். அந்த லாசரு என்பவன் இயேசுநாதரின் வாலிப நண்பன். அவனுடைய 2 சிஸ்டர்ஸ் மார்த்தாள் அண்ட் மரியாள், அவர்கள் இயேசுவை வணங்கி அவருடைய போதனைகள் கேட்டு செயல்படுவார்கள். அந்த லாசரு அவன் மரித்த நிலைமையில் இருக்கிறான் என்று இயேசுநாதருக்கு தகவல் சொல்லப்பட்டது. அந்த நேரம் இயேசுநாதர் வேற மற்றொரு ஊரில் இருக்கிறார். அவர் தனது சீடர்களிடம் அதை சொன்ன பொழுது, அங்கே போனால் கல்லெறிந்து கொள்ளுவார்கள், ஆகவே அங்கே போக வேண்டாம் என்று சீடர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இயேசு, நான் அங்கே வருகிறேன் என்று சொல்கிறார். மார்த்தாள் மரியாள் அவர்கள் இருவரும் இயேசுவிடம் பழைய நண்பர்கள் வருகிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், உன் பிரதர் லாசரு உயிரோடு எதிர்ப்பான்னு சொன்னவுடன் மார்த்தாள் இவ்வாறு சொல்கிறாள், போதகரே, எல்லோரும் அந்த நியாய தீர்ப்பினால் அதன் சமயம் உயிர் தெழுவார்கள், அப்பொழுதுதான் எனது பிரதரும் உயிர் தெழுவான் என்று சொன்னவுடன் அவர், நீ என்னை விசுவாசிக்கிறாயா? நானே உயிர் தெழுதலும் ஜீவனும் இரட்சகருமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிற பொழுது அவள் நம்புகிறாள். ஆனால் அவள் இவ்வாறு சொல்கிறார், அவன் கல்லறையில் அடைக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகின, நீர் இப்பொழுது வந்திருக்கிறீர். அந்த கல்லறை உள்ளே பயங்கர வீச்சம் இருக்கும். so many வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், ஸ்மெல் அண்ட் சதைகள் எல்லாம் அரிக்கப்பட்டிருக்கும். அவன் அடையாளமே தெரியாது என்று அப்பொழுதும் அரைகுறையாக அவள் விசுவாசிக்கிறாள். அப்பொழுது இயேசு அந்த கல்லறையின் பாறையை நகற்றுங்கள், அவர் பிதாவிடம் ஜெபம் பண்ணி, லாசரு வெளியே வா என்று அந்த பரிசுத்தாவியே, அந்த செத்த உடம்பு 4 days முடிந்து விட்டது. அதன் பின்னால் கூட்டவுடன் அவனை மூடியிருந்த அந்த துணியோடு அந்த செத்த பிணம் மெதுவாக எதிர்ச்சி இவ்வாறு வருகிறது. ஏற்கனவே தோமா அங்கு சென்று விட்டான், டவுட்டிங் தாமஸ். அவன் எல்லாத்தையும் அவுத்து பார்த்து வேற எதுவும் பிரச்சனை இருக்குமா என்று பார்த்து இவன் லாசர் தான் என்று கன்ஃபார்ம் பண்ணுகிறான். அங்கிருந்த மத போதகர்கள் என்று மரியாள், மார்த்தாள், அவர்களுக்கு சந்தோஷம், இந்த குட்டி பிள்ளையும் தாண்டி சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஆகவே இயேசுநாதர் இவ்வாறு சொல்கிறார், ஐ எம் த வே, ஐ எம் த ட்ரூத், ஐ எம் த லைஃப், என்னை விசுவாசிங்கள் என்று அவர் அவ்வாறு சொல்கிறார். பெத்தானியா ஊரில் லாசர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். அவரின் உடல் அருகே அவரது சகோதரிகள் இருந்து அழுகிறார்கள். லாசரின் உடல் அடக்கம் செய்து 4 நாட்களாக கல்லறையில் இருந்தது. இயேசு வருகிறார் லாசரின் குடும்பத்தை தேடி. சகோதரி மார்த்தா சொல்கிறாள், நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் உயிரோடு இருப்பார், வெளியில் வா. அதிசயம் நடந்தது. மரித்த லாசரு உயிரோடு கல்லறையை விட்டு வெளியே வந்தார். இதுவும் இயேசுவின் அற்புதங்களில் ஒன்றாகும். ஆனால் இந்த காலகட்டங்களில், ஆரம்பத்தில் லூசிபரின் கொள்கைப்படி நன்மை தீமை கனிகள், அதாவது மனிதனுக்கு சாதகமான அந்த ஈகோ, சூப்பர் ஈகோ, அவ்வாறு கெட்ட செயல்கள், இச்சைகள், அதாவது பணத்துக்கு, சாப்பாட்டுக்கு இச்சை, பணத்துக்கு இச்சை, காம இச்சை, பொருள்கள் மேல் இச்சை, பலவிதமான டிராவல்ஸ், so many பாலிகமி, பாலி ஆண்ட்ரி, அவ்வாறு செக்ஸ் கிரைம்ஸ், அவ்வாறு அந்த லூசிபரின் செயல்கள் நடந்து பின்னால் இந்த காலகட்டங்களில் அந்தி கிறிஸ்துவின் காலம் என்று ரெவலேஷன் இவ்வாறு சொல்கிறது.
ஆகவே ஜீசஸ் கிரைஸ்ட் இவ்வாறு சொல்கிறார், now the way of world is false, they are following the Lucifer doctrine, சாத்தானின் உலகம். அதனால் அவர்கள் மரித்து போகிறார்கள். ஆனால் அவர்களின் ஆத்துமா மரிக்கக்கூடாது. பட் ஐ am the way, என்னை நம்பி எனது கொள்கைகள், அதாவது மலை பிரசங்கம், மேலும் நான் லூக்கா, மத்தேயு, பேதுரு அவர்கள் மூலம் வெளிப்படுத்தின, யோவான் அவர்கள் மூலம் வெளிப்படுத்தின பல கொள்கைகளை நீங்கள் கடைபிடித்து மனம் திருந்துங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள், அதிக பொருளாசையோடு இருக்காதீர்கள், உங்களது பாவ சிலுவை எடுத்துக்கொண்டு என்னிடம் வாருங்கள் என்று அவர் இவ்வாறு சொன்னால், இயேசுநாதர் இவ்வாறு போதித்தார். பின்னால் அவரே சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் பிதாவினால் அவர் எழுப்பப்பட்டார். ஆகவே இந்த காலகட்டங்களில் மனிதன் வாழும் சமயம் 70 80 வயதோ அதுவரை தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், வேத வசனங்களை சரியாக கடைபிடிக்க வேண்டும், மோசே கிளாஸ் சரியாக ஃபாலோ பண்ண வேண்டும், மலை பிரசங்கத்தை ஃபாலோ பண்ண வேண்டும். அவ்வாறு ஃபாலோ பண்ணி கடைசியில் அவன் மரித்து போனபின் இயேசுவின் 2ஆம் வருகை, அந்த சமயம் இந்த கல்லறை தோட்டத்தின் அதில் பல உயிர்கள் மடிந்த பல பிணங்கள், செத்த மனிதர்கள் இருக்கிறார்கள், பலவிதமான வயசுகள், அவர்களுக்கு காஸ் ஆஃப் டெத் தெரியாது. சம்டைம்ஸ் போதைப் பொருள், சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட், சம்டைம்ஸ் they may be due to isolated psychiatric illness like legion. சிலருக்கு மருத்துவத்தில் ஒவ்வாமை, அலர்ஜிக் டு ட்ரக், ஆர் சம்டைம்ஸ் ஃபேக் டெஸ்ட், ஃபேக் ரிப்போர்ட்ஸ், சம்டைம்ஸ் இன்சூரன்ஸுக்காக சிலர் கஷ்டப்படுகிறார்கள், பண கஷ்டம், மன கஷ்டம், அவ்வாறு செயல்பட்டு பலர் மரித்தே போகிறார்கள். ஆனால் ஒளிந்து மறைந்து உத்தமர் போல் பேசி ஆட்டம் போட்டவர்கள் இந்த காலத்திலும் உலகத்தில் பயங்கரமாக மற்றவர்கள் அவர்களை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு உலகம் நடந்து கொண்டுதான் செல்கிறது. ஆகவே உண்மையான வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ்ந்தால், இயேசுநாதரின் கொள்கைகளை கடைபிடித்து வாழ்ந்தால், அவர்கள் மரித்தாலும் அவர்கள் ஆத்மாவுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும் என்று இயேசு அந்த பரலோக ராஜ்யத்தை காட்டுகிறார். அந்த பரலோக ராஜ்யம் எட்டர்னல் லைஃப், ஜாய் ஜாய் ஜாய், எட்டர்னல் லைஃப் என்று நமது வேதம் ரெவலேஷன் சாப்டர்ஸ் அதில் இவ்வாறு சொல்லி முடிக்கிறது. அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள்.